ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இது ஏற்காடு சீரீஸ் பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது பீக்கு பார்க்குக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட் டேன்றனால அதிக்குட்டிக்கு பிடிச்ச மாதிரி பார்க்கு மாதிரி போயிடலாம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான் பண்ணது. ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுவான் அப்படின்னு. ஸோ இங்கே தான் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். ஸோ இங்கிட்டு பார்த்திங்கன்னா கேண்டீன் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே இருந்தது. நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உள்ளே என்னென்ன அனிமல்ஸ் பேர்ட்ஸ் இதெல்லாம் இருக்குன்றத காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த எல்லாமே அங்கே உள்ளே இருக்கும். ஸோ இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இருந்தது. ஸோ நான் அங்கே தான் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம், நானும் அதிக்குட்டியும். ஸோ ஆனால் நல்லா இருந்தது இந்த இடம். அது இங்கே பாரு எவ்வளோ பெருசுன்னு. சவுண்ட் வித்தியாசமாக இருக்கு. அப்போ தான் கேஜ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் பெருசாக ரெடி பண்ணல. ஏன்னா இங்கே பேர்ட்ஸ் ஃபீடிங், அனிமல் ஃபீட் பண்ணலாம், அப்புறம் ஃபிஷ் ஃபீடிங் எல்லாமே இருந்தது. ஸோ நாங்கள் டக்குன்னு அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த ஏரியா ஃபுல்லாக ஹென்ஸு, ஃபுல்லாக கோழி வெரைட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய கோழி வெரைட்டிலாம் இருந்தது. நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம சொல்லுவோம்ல போண்டா கோழின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் அங்கே இருந்தது. ஸோ நிறையா வெரைட்டி ஆஃப் கோழிஸ் எல்லாம் இருந்தது. ஈமு கோழிலாம் இருந்தது பாருங்கள். இந்த சைடு ஒரு கோழி இருந்தது, நல்லா குண்டு குண்டுன்னு. அந்த கோழியை நான் வளர்க்கணுன்னு இப்போ எனக்கு ஆசையாக இருக்குது. ஸோ என் ஹஸ்பண்ட்டை கேட்டிருக்கேன், எப்போ வாங்கி தராங்கன்னு பார்ப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபிஷ் ஃபீடிங் இருந்தது. ஸோ இதெல்லாமே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகல. ஆல்ரெடி டெய்லி டேங்க்கில் உள்ள ஃபிஷ்ஷுக்கு நாங்கள் ஃபுட்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் அதெல்லாம் பெருசாக அங்கே போகலை. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அதிக்குட்டிக்கு பிடிச்ச ஒரு எக்ஸ்கவேட்டர் டாய் இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுக்கு தனி டிக்கெட்டு. ஸோ இப்போ தான் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் உள்ளே போய் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடைசியாக இங்கே அதிக்குட்டியை ப்ளே பண்ண விடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நிறைய ரைடு மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. போனி ரைடு இருந்தது, ஒரு மினி குதிரை இருக்கும் இல்லையா, குட்டி குதிரை, அதை வச்சு ரைட் பண்ணுற மாதிரி. அப்புறம் அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள் ரைடு மாதிரி இருந்தது, குழந்தைங்களுக்கு, கிட்ஸுக்கு மெயினாக, கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு. அப்புறம் இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா டாகு, அப்புறம் இங்கே கோட் வெரைட்டிலாம் வச்சுருந்தாங்க. அப்போ தான் ஜஸ்ட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமே இன்னொரு ரைடு பார்த்திங்கன்னா பஸ் ரைடு. இதுக்குமே தனி டிக்கெட்டு தான். அதுக்கு எய்த்தாப்லேயும் பார்த்திங்கன்னா டாக் வெரைட்டிஸ்லாம் நிறையா இருந்தது. மேபி நாங்கள் சீக்கிரம் போயிட்டு வந்தனால இதெல்லாம் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலையான்னு தெரில. உள்ளெல்லாம் பல வீடியோஸில் பார்த்துருக்கேன், நாய்க்குட்டிக்கெலாம் ஃபீட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேர்டு ஒரு கேஜுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அப்படியே லைவாக அது பறக்கும். ஸோ அதை போய் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி தான். எனக்கு இந்த இடத்துல நிற்கிற வரைக்கும் அங்கே அப்படி ஒரு வியூ இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஸோ உள்ளே போனோடனே நானே மிரண்டுட்டேன், சூப்பராக இருந்தது. அப்புறம் இங்கே ஃபுல்லாகவே லவ் பேர்ட்ஸு நிறையா இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த கேஜுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காலில் பார்த்திங்கன்னா ஒரு லிக்விடு மாதிரி இருந்தது. அதை மிதிச்சிட்டு தான் உள்ளே போகணும். பிகாஸ் அங்கே உள்ள பேர்ட்ஸுக்கு எதுவும் டிசீஸ் எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ உள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா பறவையெல்லாம் அப்படியே நம்ம மேலே தலையிலலாம் உட்கார்ற மாதிரி இருந்தது. உட்கார்ற மாதிரி இல்லை, உட்காந்துச்சு. அதிக்குட்டியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அவன் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறான்னு. ஆக்சுவலாக அவனுக்கு மட்டும் ஃபஸ்ட் இல்லை, எங்களுக்குமே இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஆக்சுவலாக பன்னர்காடாவில் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி லைவாக பறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா அந்தளவு பட்டர்ஃப்ளைஸ் இல்லை. ஸோ அதனால் எங்களுக்கு பெருசாக தெரியல. இந்த பேர்ட்ஸ் இப்படி பறக்கும்போது அப்படியே சூப்பராக இருந்தது. அதுவும் பாருங்கள், என் தலையிலலாம் ஏறி உட்காந்துருச்சு. எனக்கு கொஞ்சம் பயமாக வேறு இருந்தது, என்னடா இது இப்படி இருக்குதுன்னு. அதுவும் எதுவும் தலையில் கக்கா போயிருமோன்னு வேறு எனக்கு ஒரு பயமாக இருந்தது. தலையில் போட்டு விட்டுற போது போயிடும், நடந்தே போயிடும்.
அங்கே பார்த்தீங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா நம்ம கையில் தலையில் ட்ரெஸ்ஸில் அந்த மாதிரி வந்து உட்காந்துருச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் கையிலேருந்து அப்படியே ஏறி ஷோல்டருக்கு போயிடுச்சு. என் காதெல்லாம் கடிக்கிற மாதிரி வந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து பேர்ட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி நிறையா சீட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வில்லிங்காக இருந்ததுன்னா நம்ம கையில் வச்சோம்னா அதுவே நம்ம கையில் வந்து எடுத்துக்கும். ஸோ இந்த பேர்டும் பார்த்திங்கன்னா நல்லா வித்தியாசமாக இருந்தது. எனக்கு நான் பல தடவை அதை வந்து கூப்பிட்டு பார்த்தேன், வரல, கடைசியாக தான் வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கையில் நான் சீட்ஸ் வச்சுருந்தேன்ல, ஏகப்பட்ட பேர்டு வந்துருச்சு. எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் பயமாயிருச்சு, ஐயோ எது கடிச்சிட போகுது அப்படின்னு. என்னோடய ஃபேஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், ஐயோ எதுவும் கடிச்சிருமோ அப்படின்ற ஒரு பயத்துலேயே நான் இருப்பேன். அது விடுமாமா நீ கொடுக்குறியா? இது வந்து செகண்ட் கேஜ் மாதிரி. ஸோ ஒரு பார்ட்டிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த சைடெலாம் கொஞ்சம் குட்டி குட்டி பேர்ட்ஸு, இங்கே கொஞ்சம் பெரிய பேரட் வெரைட்டிஸில் கொஞ்சம் பெருசு. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஃபஸ்ட்டு கையை கடிக்க வந்துச்சு. நெக்ஸ்ட்டு நான் அந்த ஃபுட்டு கொடுத்தோன்னே தான் அப்படியே என் கைக்கு வந்துடுச்சு. ஸோ அந்த வீடியோ தான் அது. ஸோ அங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு. ஆக்சுவலாக பயங்கர வெயிட்டாக இருந்தது அது. நல்லா பாரு, சும்மா ஒன்றும் செய்யாது. பக்கத்தில் வச்சுக்கோ, மூஞ்சி பக்கத்தில் வச்சுக்கோ. வேணா கொத்தும். அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய பேர்டே ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ பெரிய பேர்டை நான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பேர்டு வந்து லேக் ஆஃப் ருப்பீஸு. எனக்கு வந்து இங்கே தெரியாது. ஆக்சுவலாக நாங்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு பேர்ட் ஷாப்பில் போய் பார்க்கும்போது தான் சொன்னாங்க, ஆக்சுவலாக இது வந்து ஒரு 3 lakh அரௌண்டு வரும் அப்படின்னு. ஸோ இங்கே இருக்கவங்க பாருங்கள், அவங்க தான் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லா பேர்ட்ஸுக்குமே சாப்பாடு. நார்மல் தான், வெஜிடேபிள் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். இதில் ஒரு காமெடி என்னென்னா, என் ஹஸ்பண்டோட ஷர்ட்டில் இருக்க பட்டன் இந்த பேர்டு கடித்து சாப்பிட்ருச்சு. நீங்களே பாருங்கள் அந்த பேர்டை. பட்டன்ரா, ஏய் பட்டன் 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 அது பட்டன். நோ நோ ஏய் பட்டன். அப்புறம் வந்து தேர்டு கேஜு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நார்மல் பேர்ட்ஸ் வெரைட்டி இருந்தது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டோக்கோ டூக்கன் ஒரு பேர்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேர்டும் இருந்தது. ஆனால் இது வந்து பேரா இல்லை, ஒன்றே ஒன்று தான் இருந்தது இங்கே. ஸோ இது வந்து அப்படியே குதிச்சு தான் போய்கிட்டு இருந்தது, பெருசாக பறக்கலை. ஸோ இது வந்து ஆக்சுவலாக குதிச்சு போக தான் ரொம்ப விரும்பும் போல், பறக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நல்லா இருந்தது அதை பார்க்கும்போது. ஃபஸ்ட் டைம் நான் இந்த பேர்ட்ஸை பார்க்குறேன். அப்புறம் இந்த சைடு எல்லாமே சும்மா பச்சை கிளி மாதிரி நிறையா கிளிகளாக இருந்தது. அப்புறம் பிளாக் கிளியும் பார்த்தேன், ஒரு பிளாக் பேரட் மாதிரி இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், இது அப்படியே இங்கிட்ட அங்கிட்டமா ஓடிக்கிட்டு இருந்தது. அப்புறம் நான் சொன்ன அந்த கருப்பு கிளியும் இங்கே தான் இருந்தது. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபர்சன்ட் வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பேர்ட்ஸ் எல்லாமே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ நல்லா இருந்தது இதெல்லாம் பார்க்கும்போது. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா சில்வர் ஃபர்சன்ட் வச்சுருந்தாங்க. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அகெயின் நான் சொல்கிற மாதிரி. ஆனால் இதை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபிக்லாம் தெரியாது. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் ஃபர்சன்ட் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக அப்படியும் அந்த தலையிலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே கோல்டு கலரில் இருந்தது. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் கோல்டன் ஃபர்சன்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த சைடு என்ட்ரி பண்ணோனையுமேவும் ஃபிஷ் வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் அப்படியே பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அதிகுட்டி வந்து எக்ஸ்கவேட்டர் பண்ணணுன்னால, ஸோ அதுக்கு டிக்கெட் வந்து 100 ரூபி. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம வந்து கிட்ஸை வந்து கைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ரைட் பண்ண முடியாது, கிட்ஸு தான் அதில் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு நமக்கு டீச் பண்ணுவாங்க. அப்படியே நம்ம அதிகுட்டிக்கோ இல்லை வேறு கிட்ஸ் உட்காந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டீச் பண்ணிக்கணும் நம்ம தான். ஸோ நல்லா இருந்தது அது. அவன் வந்து அப்படியே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். வந்தோடனே என்ட்ரியிலே இதை பார்த்துட்டோமா, ஸோ அப்போயே போகணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஸோ அப்போ தான் அவங்க எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தனால கொஞ்சம் டைம் எடுத்துட்டோம். அவனுக்கு வந்து அப்படியே அந்த லைவாக பண்ணும்போது இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆனால் நல்லாவே என்ஜாய் பண்ணான் அவன் அந்த எக்ஸ்கவேட்டர் டாயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத.
இதில் போடணும், இந்த டியூப்பில் போடணும். வா, எனக்கு தெரிஞ்சு இது நீ தான் விளாட்றன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் இந்த சைடு அப்படியே கொஞ்சம் போயிட்டேன். அவங்க 2 பேர் தான் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதிகுட்டி விளாண்டானான்னு தெரில, ஆனால் இவங்க தான் அதை என்ஜாய் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அவன் பேரை சொல்லி. ஸோ இந்த மாதிரி அங்கே வந்து கைடும் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நான் சொன்னேன்ல பைசைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கும்னு. ஸோ அங்கே வந்து நிறையா கிட்ஸுக்கான ரைடெல்லாம் இருந்தது. அப்புறம் இவங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே ஸ்வாங் இருந்தது, அன்னப்பறவை. அதோட சவுண்டை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் அது முடிஞ்சோடனையும் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் வச்சுருந்தாங்க. ஒரு 3 இருந்தது. ஆனால் செம்ம டாலாக நல்லா பெருசாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் ஆக்சுவலாக ஆஸ்ட்ரிச் பார்க்குறேன். ஈமூ பார்த்துருக்கேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் நல்லா டாலாக இருக்குது, கால் எல்லாமேவும். ஸோ அதை வேறு நான் தொட்டு வேறு பார்த்துக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து ஃபீட் பண்ணுறதும் இருக்குது ஆஸ்ட்ரிச்சுக்கு. நம்ம வந்து அது வந்து மெயினாக வந்து கீரை வெரைட்டி வந்து சாப்பிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே அது முடிச்சுட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா காளை மாடு வச்சுருந்தாங்க. குட்டி குட்டி மினி வெர்ஷன் ஆஃப் காளை அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாகவேவும் பாம்பு, அப்புறம் வந்து ஓனா வெரைட்டி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. மேபி இது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்தோம்னா இதெல்லாம் எடுத்து நம்ம கையில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் அப்படி தான் வீடியோஸ்லலாம் பார்த்துருந்தேன். ஸோ நாங்கள் வந்து டக்கு டக்குன்னு முடிஞ்சனால அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் அப்படியே இங்கிட்ட பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவேவும் பிஜிஎன் வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே அதையும் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் அப்படியேவும் கிளம்பிட்டோம். நிறையா வெரைட்டி ஆஃப் பிஜிஎன்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அப்படியே நாங்களும் அப்படியே கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு பிளேஸை விசிட் பண்ணுறதுக்கு. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், see you, குட் நைட், பாய்.